இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இந்த கட்டடத்தை காணொலி வாயில திறந்து வச்சாரு. பெருமாவட்டியில இந்த பள்ளிக்கூடத்தை திறக்கும் போது ஊர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கு. இனிமேல் எண்ணிக்கை மாணவ மாணவியருடைய எண்ணிக்கை கூடும்ன்ற நம்பிக்கையை தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான செய்தி. நாங்க என்ன சொல்றோம், ஜிஎஸ்டி இருக்க வேண்டாம்ன்றோம். ஆரம்பத்திலிருந்து திமுகவுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் வைக்கிற கோரிக்கை, இந்தியா கூட்டணி வைக்கிற கோரிக்கை, ஜிஎஸ்டியே நாட்டுக்கு தேவையில்லை. அப்படி மீறி நீ ஜிஎஸ்டி போடுறாந்தா பெட்ரோல் டீசலுக்கு போடுன்றோம். அதானி குடும்பம் வாழணுன்றதுக்காக அங்க போட மாட்டேன்ற. அப்ராணி மக்கள் உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஜிஎஸ்டியை போட்டு வரிய வாங்குற. சோ இப்ப 4 அடுக்கா வாங்கின ஜிஎஸ்டியை 2 அடுக்கா குறைச்சிட்டோம்னு சொல்ற. ஆடம்பர பொருட்கள் இது மற்ற புகையிலைக்கு ஒரு 40% ஜிஎஸ்டி கூட்டுற. ரைட்டா? கூட்டினாலும் கூட நாங்க ஜிஎஸ்டி எங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. எங்ககிட்ட வரியை வாங்கி மத்திய அரசு ஒன்றிய அரசு வாழ்றீங்க. வரி கொடுக்கிற முக்கியமான மாநிலமான தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியை கொடுக்க மாட்டேன்றீங்க. எங்களுடைய கோரிக்கையை நாங்க சொல்றோம். யாருக்கு போட்டி? கட்சி 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்றது இப்ப தெரியாது. எத்தனை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணி தான் 2026 மாபெரும் வெற்றியை பெறும். 2வது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் தான் வருவார். இப்ப அவர் சொல்றது அவர் கருத்து பிரகாரம் நாங்க பதில் சொல்ல முடியாது. நாங்க டெய்லி மக்களோட இருக்கோம். மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறத பாக்குறோம். தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்காக உழைக்கிறத மக்கள் பாக்குறாங்க. இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு. திமுக கூட்டணி நிச்சயமா இந்த தேர்தலில் திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். அரசாணைக்கு சொல்லியிருக்கு, அதிகமா மழை பெஞ்சு தண்ணி நிரம்புனா அந்த அரசாணையை உண்டு பண்ணி இந்த 58ஆம் கால்வாய் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.